ஸோ நண்பா, இன்றைக்கி நான் சூப்பரான ஐட்டம் பண்ண போகிறேன். என்ன ஐட்டம் தெரியுங்களா? இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி வைக்க போகிறேன். தண்ணியில் போட்டிருக்கேன். மட்டன் ஃப்ரெஷ்ஷு ஸோ வாங்கிட்டு வந்தேன். ஓகே நண்பா, நான் 45 ரியால். ஒரு அரை கிலோ வாங்கினேன், 1 கிலோ. ஸோ 23 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் நண்பா. ஸோ இதுதான் மட்டன். இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளையாண்டவன் தான். இதில் தயிர் போடுவேன். பெப்பர் வச்சுருக்கிறேன், 5 கிராம் பெப்பர், கிராம்பு ஒரு 2 கிராம், இது 1 கிராம், ஏலக்காய், பட்டை 1 கிராம். இதுதான் இன்றைக்கி சூப்பராக வச்சு சாப்பிட்லாம் நண்பா. பிடிக்கலாம். இன்றைக்கி பச்சை மிளகா வச்சுருக்கிறேன். ஓகே, ஒரு 7 பச்சை மிளகா, இங்கே ஒரு 3 பச்சை மிளகா, இங்கே ஒரு 4 பச்சை மிளகா. ஓகே நண்பா. ஸோ வெங்காயம் ஒரு 2 வெங்காயம். கிரேவி மாதிரி வைக்கிறேன், சூப்பராகும் சாப்பிட்றதுக்கு. ஒரு டொமேட்டோ 1. ஓகே நண்பா. ஸோ இதுதான் இன்றைக்கி ப்ரோக்ராம். ஸோ உருளைக்கிழங்கு 1 போடுவோம் அதில், கிரேவியில் நல்லாயிருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் ஃபேட் இருக்கிறதுனால, எப்பயுமே கொஞ்சம் கொழுப்பு இருக்கும்போது நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிங்க. நான் அதனால் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். ஓகே நண்பா. ஸோ போகலாம் வீடியோக்குள்ள. ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா. ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுங்க, ஷேருக்கு சமமாயிரும். அப்புறம் நிறைய பார்த்து அது ஏற்றியாச்சு. அதில் ஸோ ஃப்ரை பண்ணி ஏற்றியாச்சு. எண்ணெய் ஏற்றி ஆயிலை ஊற்றிடணும் தான். ஸோ ஆயிலை ஊற்றிடலாம் நம்ம. ஆயில் ஒரு 30 ml போட்டுக்கலாம். இந்த 3 ஸ்பூனும் 30 ml வந்துடும். ஸோ அந்த ஸ்பூனில் வச்சு தான் ஊற்றுறேன். பாருங்கள், இந்த ஆயில் கொஞ்சம் கிரேவியில் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 30லேருந்து ஒரு 40 ml முடிக்கு போட்டுக்கலாம். சரி, ஏற்கனவே கொழுப்பு இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஓகே ஓகேங்களா. கண்டினியூ பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் காய்க்கும். ரொம்ப வெங்காயம் போட்டுடலாம். 2 வெங்காயம் போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, 5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் அரைப்பேன். அதுலேயும் பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டுருக்கேன். ஸோ கேமரா ஸ்டாண்டு உடஞ்சனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சு. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டாச்சு. பச்சை மிளகா சேர்த்து போட்டிருக்கேன். இது கொஞ்ச நாள் வளர்ந்துட்டோம். இதோட சேர்த்து இதுவும் போட்டுருவோம். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதுவும் அப்படியே போட்டுடலாம். ஸோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெப்பர் எல்லாம் சேர்த்து போட்டேன். நான் டிஸ்பிளேயில் எழுதி போடுவேன், டைப் பண்ணுவேன், எழுதிடுவேன் என்னென்ன ஆட் பண்ணேன்னு சொல்லி, எத்தனை கிராம் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி டிஸ்பிளேயில் எழுதிடுவேன். ஓகே நண்பர். ஸோ கண்டினியூ பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ நண்பா, இப்போ உருளைக்கிழங்கு 1 போடுறேன். அதுதான் அப்படியே போட்டுருவாங்க. கொஞ்சம் நல்லா இது நல்லா வதங்கும் வெங்காயத்தோடு சேர்ந்து. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கண்டினியூ பாருங்கள் நண்பா. ஸோ நண்பா, ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 10 to 15 கிராம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு. ஸோ ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிடுறாங்க தான். கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷம் போதும், கல்லுன்னு வதங்கிடும். ஸோ நல்லா வதங்கிடுச்சுப்பா. ஸோ மட்டனை போட்டுடலாம் அதோட சேர்த்து.
அதான் சோப்பு மட்டன் கொஞ்சம் சீக்கிரம் வந்து நினைக்கிறேன். எண்ணெயில் நல்லா வதங்கணும். கொஞ்சம் ஊற்றுனாங்க. ஸோ கொழுப்பு பார்த்தீங்கன்னா வலுவாக இருக்குது. சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொழுப்பு கொஞ்சம் எலும்பு அந்த கறி வந்து எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கிட்டு நண்பா, கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நண்பா இதோட உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு ஆட் பண்ணிட்டேன். ஸோ உப்பு போட்டாச்சு. இப்படியே மூடி வச்சிடணும் தான். மூடியை போட்டுருவோம் தான். கொஞ்சம் வேகட்டும். ஸோ உங்களுக்கு தயிரும் போட்டுடலாம் நம்ம அப்படியே. ஸோ இதில் அப்படியே தயிரும் போட்டுடலாம். இதில் தயிரும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே. தயிர் போட்டாலும் கொஞ்சம் புளிப்பாக நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. இது இப்படியே கொஞ்சம் சுண்டுட்டோம். அதுக்கப்புறம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணணும். நல்லா கண்டினியூவாக பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் சுண்டுட்டு கொஞ்சம் நல்லா. ஸோ மூடியை போட்டு வச்சுருந்தா ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் கறி அப்படியே வெந்துடும். ஸோ நல்லா இப்படி ஓப்பன் பண்ணாங்க தான் நல்லா கொதிக்குது. டொமேட்டோ போட்டுடலாம். தக்காளி போட்டாச்சு. ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக. ஸோ கொதிக்குது நல்லா. ஸோ இதோடு சேர்த்து அப்படியே மசாலா மிக்ஸ் பண்ணிடுறாங்க தான். ஸோ நண்பா இதுக்கு மேலே ஒரு வெங்காயம் போடுவோம். ஸோ ஒரு வெங்காயம் போட்டாச்சு. எல்லாம் வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். சூப்பராக இருக்கும். சாப்பிட்றது ஃப்ரெஷ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இன்னும் மசாலாலாம் ஆட் பண்ணல. ஸோ இது வதங்கிடும் அப்படியே. வெங்காயம் கொழுப்புலேயே வெங்காயம் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் கறி வேகிறதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour ஆகும் பாருங்க. இன்னும் வேகலை. 20 minutes சொல்லிடலாம் சும்மா. ஸோ இப்போது மசாலா ஆட் பண்ணிடலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுங்க. நல்லா காரமாக 5 கிராம் போட்டுங்க. ஸோ திண்டுக்கல் பிரியாணி மசாலா பண்ணேன். அதோடு 3 கிராம் போட்டுக்குங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ இதில் 5 கிராம் மல்லித்தூள் போட்டுங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்டுடலாம். தேவையான அளவு ஒரு 3 கிராம் போட்டுங்க. ரொம்ப போடாதீங்க. ஸோ இன்னும் நல்லா வதங்குறதோடு தான்
அப்படியே 1/2 hour ஆகும். மட்டன் இது கொஞ்சம் குக்கர் இருக்குது, குக்கரில் வச்சா சீக்கிரம் வந்துருக்கும். ஸோ நான் குக்கரில் வைக்கல, நல்லா வைக்கணும். நல்லா கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இதில் கறி போட்டுடலாம் அப்படியே. ஸோ நம்ம இதில் ஸோ இதில் கரம் மசாலா போட்டுடலாம், ஒரு 3 கிராம் போட்டுக்கலாம். ஸோ சில்லி தூள், கறி பவுடர் ஒரு 3 கிராம் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றது. ஸோ கண்டினியூவாக பாருங்கள் நீங்கள். ஸோ நல்லா ஸோ குடிச்சிட்ருக்கு. ஸோ अच्छा அவ்வளோ நண்பா. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ரெடி, 15 மினிட்ஸ் கொஞ்சம் இல்லை இதாகணும். கண்டினியூவாக பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஆகுதா. நம்ம கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நண்பா ஆகிடுச்சு. ஸோ நண்பா ஆஃப் பண்ணியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி தான் ரெடி. சாப்பிட்ற வேலை தான் நீங்கள் பாருங்க நண்பா. செம்மையாக இருக்குது கிரேவி பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே நண்பா. பாருங்க, இதுதான் கிரேவி அருமையாக வந்துடுச்சு. ஸோ உருளைக்கிழங்குலாம் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. உருளைக்கிழங்கு இவ்வளோ நாள் ஒரு 45 மினிட்ஸ் தான் வச்சேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு, ஒன்றும் உடையவே இல்லை. அப்புறம் உருளைக்கிழங்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ இதுதான். ஸோ நான் சாப்பிட்ற டேஸ்ட் சொல்கிறேன் நண்பா. ஸோ நண்பா ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன், பாஸ்மதி ரைஸ் மாதிரி. ஸோ ஒயிட் ரைஸ் சாப்பிட்லாம். டெய்லி ரொட்டியாக சாப்பிட்ருக்கேன், பரோட்டா சப்பாத்தி. ஸோ கிரேவிக்கு சப்பாத்தி தான் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி மாற்றிட்டேன். ஸோ நாளைக்கு சப்பாத்தி ஐடியா இருக்குது. கிரேவி காவாக இருக்குது, உருளைக்கிழங்கு செம்மையாக இருக்குது. வா ஸோ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னா. கறிலாம் ஒருவா இருக்குது, நல்லா சூடாக இருக்குது. வா ஓகே மக்களே, கறி வந்துருக்கு நல்லா. பாருங்கள், ஸோ பீஸ் எடுத்து போடுறேன். பீஸே எடுத்துப்பேன். கொழுப்பு இருந்தால் தான் பிரியாணிக்கெல்லாம் கொழுப்பு கண்டிப்பாக போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டே வரும். ஸோ பாருங்கள், நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கரெக்டாக உப்புலாம் எக்ஸ்ட்ராவே போடல, அந்த உப்பு போட்டது தான். செம்மையாக இருக்குது நண்பா, வேறு லெவலாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம ருசியாகவும் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதுவும் இந்த மசாலாலாம் போட்டிருந்தேன்,
அப்புறம் தயிர் போட்டிருந்தேன். இடையில லாஸ்ட்டில் வந்து ஒரு வெங்காயம், மொத்தம் 3 வெங்காயம் போட்டிருந்தேன். 2 வெங்காயம் முன்னாடியே போட்டேன், ஒரு வெங்காயம் அது முன்னாடி லாஸ்ட்டாக ஒன்று போட்டேன். அதுவும் அது அந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த மாதிரி கிரேவி. பாருங்கள், வெங்காயம் நல்லா கிரேவி மாதிரி. ஸோ கிரேவி வெங்காயம்லாம் செம்மையாக வந்திருக்கு. ஓகே நண்பா. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஷேர் பண்ணாமல் அந்த லைக் ஒன்று போட்டுருங்க, ஷேருக்கு சமமாயிடும். ஓகே நண்பா, ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.